இந்தியன் டீம்ல விக்கெட் கீப்பர்னாலே நமக்கு டக்குன்னு தோனி தான் ஞாபகம் வருவார். ஆனா தோனி வரதுக்கு முன்னாடியே வெறும் 17 வயசுல ஒரு சின்ன பையனா டீமுக்குள்ள வந்து மிரட்டின ஒருத்தர் இருக்காரு. அவர் தான் நம்ம பார்த்திவ் பட்டேல். 2002ல இங்கிலாந்துக்கு எதிராக பார்த்திவ் டெபியூட் பண்ணும்போது அவருக்கு வெறும் 17 வயசு தான். அப்போ இந்தியன் டீம் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல சச்சின், கங்குலி, டிராவிட்னு ஜாம்பவான்கள் இருந்தாங்க. அவங்க நடுவுல ஒரு ஸ்கூல் பையன் பேட்டை தூக்கிட்டு நின்னப்போ உலகமே ஆச்சரியமா பார்த்துச்சு. சொல்ல போனா அப்போ அவருக்கு மீச கூட முளைக்கல. ஆனா அந்த வயசுலயும் ஆஸ்திரேலியா மாதிரி டீமுக்கு எதிராக அவர் காட்டின தைரியம் வேற லெவல். ஆனா 2004ல தோனியோட என்ட்ரி பார்த்திவோட கரியரை கொஞ்சம் தள்ளி வச்சது உண்மைதான். தோனி ஒரு அசைக்க முடியாத சக்தியா மாறினதுனால பார்த்திவ் பல வருஷம் டீமுக்கு வெளியே இருக்க வேண்டியதா இருந்துச்சு. பார்த்திவ் பட்டேல் கிட்ட இருந்த ஒரு பெரிய குணம் என்னன்னா, எவ்வளவு வருஷம் டீம்ல சான்ஸ் கிடைக்கலனாலும் அவர் அதை பத்தி குறை சொன்னதே இல்ல. அவர் ஒரு இன்டர்வியூல கூட சொல்லியிருப்பாரு, எனக்கு சான்ஸ் கிடைக்காததுக்கு காரணம் தோனி இல்ல, எனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை நான் சரியா பயன்படுத்தாதது தான் அப்படின்னு. சான்ஸ் கிடைக்கும் போது மட்டும் இல்ல, கிடைக்காதப்போ கூட தன்னை தயார்படுத்திக்கிட்ட ஒரு பிளேயர் தான் இவரு. நெக்ஸ்ட் யாருன்னு கமெண்ட் பண்ணுங்க மக்களே.